செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் திருவாலங்காட்டில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. புவி புனல் காலும் என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். சந்தம். தன தன தான தாத்த தன தன தானன் தாத்த தன தன தானன் தாத்த தன தான தன தன தானன் தாத்த தன தன தானன் தாத்த தன தன தானன் தாத்த தன தான புவி புனலும் புவி புனல் காலும் காட்டி புவி புனல் காலும் காட்டி சிகியொடு வானன் சேர்த்தி புவி புனல் காலும் காட்டி சிகியொடு வானும் சேர்த்தி புதுமனை மானும் பூட்டி இடையூடே புதுமனை மானும் பூட்டி இடையூடே புவி புனல் காலும் காட்டி சிசியொடு வானும் சேர்த்தி புதுமனை மானும் பூட்டி புதுமணமானும் பூட்டி இவையூடே இடையூடே புவி புனல் காலங்காட்டி சிகியொடு வானும் சேர்த்தி புதுமணமானும் பூட்டி இடையூடே பொறிப்புல நீரைந்தாக்கி கருவிகள் நாளும் காட்டி பொறிப்புல நீரைந்தாக்கி பொறிப்புல நீரைந்தாக்கி கருவிகள் காலும் கருவிகள் கனாலும் காட்டி புகழ் வழி நாளைந்தாக்கி வருகாயம் பொறி பொல நீரைந்தாக்கி கருவிகள் நாளும் காட்டி புகழ் வழி நாளைந்தாக்கி வருகாயம் பவவினை நூறும் காட்டி சுப
பவவினை நூறும் காட்டி சுபமதி தானும் சூட்டி பசுபதி பாசம் காட்டி உளமாய பசுபதி பாசம் காட்டி உளமாய பவவினை நூறும் காட்டி சுபமதி தானும் சூட்டி பசுபதி பாசம் காட்டி உளமாய படிமிசை போவென்றோட்டி அடிமையை நீ வந்தேத்தி படிமிசை போவென்றோட்டி அடிமையை நீ வந்தேத்தி பரகதி தானும் காட்டி அருள்வாயே பரகதி தானும் காட்டி அருள்வாயே படிமிசை போவென்றோட்டி அடிமையை நீ வந்தேத்தி பரகதி தானும் காட்டி அருள்வாயே சிவமய ஞானங் கேட்க தவமுனிவோரும் பார்க்க சிவமயம் ஞானங் கேட்க தவமுனிவோரும் பார்க்க திருநடமாடும் கூத்தல் முருகோனே திருநடமாடும் கூத்தல் முருகோனே சிவமய ஞானங் கேட்க தவமுனிவோரும் பார்க்க திருநடமாடும் கூத்தல் முருகோனே திருவளர் மார்பன் போற்ற திசை முகனாலும் போற்ற ஜகமொடுவானங் காக்க மயிலேறி திருவளர் மார்பன் போற்ற திசை முகனாலும் போற்ற ஜகமொடுவானங் காக்க மயிலேறி குவடொடு சூரன் தோற்க எழுகடல் சூதன் தாக்கி குவடொடு சூரன் தோற்க எழுகடல் சூதன் தாக்கி குதர்வடிவேலங் கோட்டு குமரேசா குதர்வடிவேல் அங்கோட்டு குமரேசா குவடொடு சூரன் தோற்க எழுகடல் சூதன் தாக்கி குதர்வடிவேலங் கோட்டு குமரேசா குவலயம் யாவும் போற்ற பழனையில் ஆலங்காட்டில்
குறமகள் பாதம் போற்றும் பெருமாளே, குவலயம் யாவும் போற்ற பழனையிலாலங்காட்டில் குறமகள் பாதம் போற்றும் பெருமாளே, பவவினை நூறும் காட்டி சுபமதி தானும் சூட்டி பசுபதி பாசன் காட்டி புலமாய படிமிசை போவென்றோட்டி அடிமையை நீ வந்தேத்தி பரகதி தானும் காட்டி அருள்வாயே, குவலயம் யாவும் போற்ற பழனையிலாலங்காட்டில் குறமகள் பாதம் போற்றும் பெருமாளே, பரகதி தானும் காட்டி அருள்வாயே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். புவி புனல் காலும் காட்டி. இந்த கால் என்றால் காற்று. விநாயகர் அகவலில் கூட மூன்றெழு கனலை காலால் நடத்தி என்று வரும். புவி மண், புனல் என்றால் நீர். இந்த ஆற்று புனல் என்று சொல்வார்கள். வெள்ளம் வரும் பொழுது அது நீர். காற்று, இவைகளை கலந்தும் சிகியொடு வானும் சேர்த்தி. சிகி நெருப்பு, வான் என்ற இரண்டையும் கூட சேர்த்தும் புதுமண மானும் பூட்டி. புதுமை வாய்ந்த மனம் என்ற குதிரையை அதில் பூட்டியும். இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பை இதிலே குறிப்பிடுகிறார். என்ன? மண், நீர், காற்று, பின்பு நெருப்பு, வான், வெளி என்ற இரண்டையும் கூட்டி சேர்த்து கூட சேர்த்தும் புது மனமானும் பூட்டி. புதுமை வாய்ந்த மனம் என்ற குதிரையை அதில் பூட்டி. இந்த ஆன்மா எடுக்கும் பொழுது மனத்தை புதியதாக கொடுக்கிறார். அதிலே எண்ணங்கள் இருப்பதில்லை, நினைவுகள் இருப்பதில்லை. படித்தது போன பிறவியில் என்ன படித்தோம் என்பது எதுவுமே அந்த மனத்திற்கு தெரியாது. அந்த குதிரையை இதிலே பூட்டி விடுகிறார். இடையூடே பொறி புலன்கள் ஈரைந்தாக்கி. இவைகளோடு இடையே அதை ஐம்பொறிகள், அவை ஆன்மாக்களுக்கு துன்பங்களைத்தான் கொடுக்கும். இருந்தாலும் அது இல்லாமல் இந்த சரீரம் சரியாக வேலை செய்யாது. கண், மூக்கு, வாய், செவி, மெய், இந்த ஐம்புலன்களும் நமக்கு இன்றியமையாதது, ஒன்றுக்கொன்று தொடர்பானது அல்ல. கண் சென்று பார்க்கும். கண் அந்த பொருளை பார்த்தால்தான் என்ன என்பதை உணர முடியும். வாசனை கொண்டு மூக்கு இருக்கிறதே, அது வந்து சேர்க்கும். அந்த வாசனை வந்தால்தான் அதற்கு தெரியும். காது எங்கிருந்து கேட்டாலும் அதற்கு
அறியக்கூடிய திறமை உண்டு. வாய் நாம் பேசினால் மனம் ஒன்றி ஆரம்பித்தால் பேசலாம், இல்லாவிடில் விட்டுவிடலாம். இந்த வாய் இருக்கிறதே, அது 2 வேலையை செய்யும். உணவு உண்பதற்கும் அதுதான், பேசுவதற்கும் அதுதான். இதிலே எந்த அவயவம் 2 வேலைகளை செய்கிறதோ அதிலே இந்த ஆன்மாக்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் ஆங்கிலத்தில் கூறுவார்கள், இட் வில் மேக் யூ ஆர் மார் யூ என்பார்கள். அப்படி வாய் 2 வேலையை செய்கிறது அல்லவா, அப்பொழுது அதை நாம் மிகவும் கவனமாக அதை ஒழுங்குபடுத்தி நாம் அதை உபயோகிக்க வேண்டும். இடையே பொறி புலன்கள் ஈரைந்தாக்கி, இவைகளுக்கு இடையே ஐம்பொறிகள், ஐம்புலன்கள் என்ற 10 இந்திரியங்களை இணைத்தும். இந்த ஐம்புலன்கள், ஐம்பொறிகள் இவை கொண்டு கருவிகள் 4ம் காட்டி மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற 4 கருவிகளை பிணைத்து, இது பிறக்கும் பொழுது உடலுடன் கூடி வருகின்றது. வளர வளர அறிவு தினமும் சுருண்டு கொண்டே இருக்கும். அந்த அறிவு நல்லதை செய் என்று நினைக்கும். ஆனால் அது சரி, எப்படித்தான் இருக்கிறது என்று பார்க்கலாமே என்று கூட அது சித்தம் மயங்கிவிடும். அப்படி இருக்கக்கூடாது என்றால் நாம் எப்பொழுதும் அருளாளர்கள் செய்த மொழிகளையும் பாடல்களையும் நாம் தினமும் செவிமடுத்து வந்தால் இந்த மனம் செம்மையாகிவிடும். 4 கருவிகளை பிணைத்தும் இந்த சொன்னார் அல்லவா, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த 4ம் நம்மை மனம் சொன்னபடி புத்தி செய்யாது, புத்தி சொல்லுவது படி மனம் கேட்காது. அகங்காரம் நான் தான் செய்ய வேண்டுமா, அவர்கள் செய்யலாமே என்பும். சித்தம் அது எதை செய்கிறோம் என்பதை திண்ணமாக உணராமல் செய்துவிட்டு என்று செய்தோம் என்று ஏக்கத்துடன் இருக்கும். சித்தம் என்ற 4 கருவிகளை பிணைத்து புகழ் வழி 4ஐந்தாக்கி சொல்லப்படுகின்ற துவாரங்களாக, வழிகளாக 9 வாயில்களை உண்டு பண்ணி, இதிலே அழகாக கூறுகிறார். புகழ் வழி 4ஐந்தாக்கி, 4 என்பது 9, 9 வாயில்களாக இருக்கிறது. இந்த 9 துவாரங்களை குறிக்கும் பொழுது நமக்கே தெரியும், 2 செவிகள், 2 கண்கள், 2 நாசி துவாரங்கள், 1 வாய், 2 கழிவு துவாரங்கள். இதிலே நான் முன் குறிப்பிட்டது போல எதெல்லாம் 2 வேலைகளை செய்கிறதோ அதிலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கண்டிப்பாக இருக்க வேண்டிய அவயவங்கள். அப்பேற்பட்ட நமக்கு உடலை கொடுத்து 9 வாயில் வருகாயம் என்கிறார். இதிலே இந்த உடல் ஏற்படுத்தப்படுகிறது. வருகாயம் என்றால் வருகின்ற காயம், வரும் காயம், அந்த காயம் 3மாக கொள்ளலாம். காலங்கடந்த பெயரச்சமாக இந்த உடல்
ஏற்படுத்தப்படுகிறது. ஆண்டவனால் இவ்வளவும் கொடுத்து நம்மை ஆண்டவனுடன் இருக்க வேண்டி இந்த உடலை படைக்கிறார். பவவினை 100 காட்டி இத்தகைய உடலுக்கு காரணமான பாவ வினைகளை பொடிப்பட்டு அழிதலை காட்டி, இந்த சரீரம் எடுத்து ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது பழைய வினைகள் தீவினைகள் எல்லாம் செய்ததெல்லாம் அது எல்லாமே அழிவதற்காகத்தான் இந்த உடலை எடுக்கிறோம். அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். சுவமதி நான் தானும் சூட்டி. சுவமதி என்றால், சுவ என்றால் நல்ல நல்ல அறிவை முருகா எனக்கு பொருந்த வைத்து நல்ல அறிவை கொடுக்க வேண்டும். அறிவு நான் சொன்னேன் அல்லவா, அது சுருட்டி கொண்டே இருக்கும். அதை தினமும் நாம் சரி செய்ய வேண்டும். பசுபதி பாசம் காட்டி. பசுபதி பாசம் உயிர், இறைவனை தலை, உயிர் இறைவன் தலை என்று பசு பதி பாசம் என்ற பொருள்களின் இலக்கணங்களை எனக்கு விளக்கி முருகா, புலமாய் படிமிசை போவென்று ஓட்டி, ஐம்புலன்களும் மாய்ந்து ஒடுங்க இந்த பூமிக்கு போ என்று என்னை விரைவில் அனுப்பிய நீதான் முருகா. இந்த பூமிக்கு போ என்று ஆண்டவனால் அனுப்பி வைக்கப்படுகிறோம். நமது இச்சையினால் பிறந்தோம் அல்ல. ஆகையால் இதிலே பார்த்தால் ஐம்புலன்களும் மாய்ந்து இந்த ஒடுங்க இந்த பூமிக்கு நீ போ என்று என்னை விரைவில் அனுப்பிய நீதான் முருகா. அடிமையை நீ வந்து ஏத்தி, உன் அடிமையாகிய என்னை இப்பொழுது வந்து வாழ்த்தி, பரகதிதானும் காட்டி அருள்வாயே. முக்தியையும் அதற்கு அடைவதற்கான வழியையும் காட்டி அருள் புரிவாயாக. முருகா, எனக்காக தெரியாது வழி எப்படி செல்ல வேண்டும் என்பது. நீ அடைத்து கொண்டு போனால் நான் அந்த முக்தியை அடைவேன் என்று அருணகிரிநாதர் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார் முருகனிடம். சிவமய ஞானம் கேட்க, சிவமயமான ஞானோபதேசத்தை உலகத்தோர் எல்லோரும் கேட்டு மகிழவும், தவமுனிவோரும் பார்க்க, தவம் நிறைந்த முனிவர்கள் பார்த்து மகிழவும். இங்கே இந்த திருவாலங்காட்டிலே கார்கோடக முனிவர், முஞ்சிகேசர் என்ற முனிவர்கள் சிவனின் அருளை பெற்று அவரது நடன தரிசனத்தை கண்டனர். இதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். திருவாலங்காட்டு புராணத்திலே இது வருகிறது. மற்றும் பல சித்தர்களும் சிவனை இங்கே வழிபட்டிருக்கிறார்கள். இந்த திருவாலங்காடு பஞ்ச சபைகளிலே ஒன்று. இது ரத்தன சபை என்பது. இதிலே காரைக்கால் அம்மையார் வந்து தங்கி சிவனை வழிபட்ட ஸ்தலம் கூட. இந்த திருவாலங்காட்டிலே பல்வேறு சித்தர்கள் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். அந்த தவ முனிவோர்களும் பார்க்க, தவம் நிறைந்த முனிவர்கள் பார்த்து மகிழவும், திருநடமாடும் கூத்தர் முருகோனே, திருநடனமாடும் கூத்தபிரான் சிவனின் குழந்தை முருகனே,
திருவளர் மார்பன் போன்ற லட்சுமியை மார்பில் வைத்த திருமால் போற்றவும், திசைமுகன் நாளும் போற்ற 4 திசைகளையும் நோக்கும் முகனான பிரம்மன் நாள்தோறும் போற்றவும், ஜகமொடு வானங்காக்க மயிலேறி மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் காக்கும் பொருட்டு மயில் மீது ஏறி, குவடொடு சூரன் தோற்க எழுகடல் சூதன் தாக்கி, கிளறிஞ்ச கிரியுடன், குவடு என்றால் மலை, கிளறிஞ்ச மலை, அதுடன் சூரன் தோல்வியுற 7 கடல்களையும் மாமரத்தையும் சூரனையும் தாக்கி, இந்த சூதன் தாக்கி 7 கடல் தாக்க, சூதம் என்றால் மாமரம் தாக்கி, அவரையும் சூரனையும் தாக்கி, குதர்வடி வேல் அங்கு ஓட்டு குமரேசா, எடுத்த கூறிய வேலினை அங்கு போர்க்களத்தில் செலுத்தின குமரேசனே, குவளையம் யாவும் போற்ற பழனையில் ஆலங்காட்டில், உலகெல்லாம் போற்ற பழையனூரிலும் திருவாலங்காட்டிலும் வீற்றிருந்து, பழையனூர் என்பது திருவாலங்காட்டிற்கு அருகிலே உள்ள ஒரு ஊர், அங்கேயும் கோவில் உண்டு, அதைத்தான் குறிப்பிடுகிறார். குரமகள் பாதம் போற்றும் பெருமாளே, குரமகளாகிய வள்ளியின் பாதம் போற்றுகின்ற பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். ஆன்மாக்களாகிய நாம் உய்யும் பொருட்டு இவ்வளவு அழகான பாடல்களை எழுதி அதை பாடி முருகனுக்கு சமர்ப்பித்தால் இந்த ஆன்மாக்கள் உய்வடைந்து முக்தி நிலையை கண்டிப்பாக அடையும் என்பதில் சந்தேகமே இல்லை. புவி புனல் காலும் காட்டி சிகியொடு வானும் சேர்த்தி, புதுமண மானும் பூட்டி இடையூடே, பொறிப்புலன் நீரைந்தாக்கி கருவிகள் நாளும் காட்டி, புகழ் வழி நாளைந்தாக்கி வருகாயம், பவவினை 100ம் காட்டி சுபமதி மத்தானும் சூட்டி, பசுபதி பாசங்காட்டி உளமாய, படிமிசை போவென்றோட்டி அடிமையை நீ வந்தேத்தி, பரகதி தானும் காட்டி அருள்வாயே, சிவமய ஞானம் கேட்க தவமுனி ஓரும் பார்க்க, திருநடம் ஆடும் கூத்தல் முருகோனே, திருவளர் மார்பன் போற்ற திசைமுகனாரும் போற்ற, திருவளர் மார்பன் போற்ற திசைமுகனாலும் போற்ற, ஜகமொடு வானங்காக்க மயிலேறி, குவடொடு சூரன் தோற்க எழுகடல் சூதன் தாக்கி, குதர்வடி வேலங்கெட்டு குமரேசா, குவடொடு சூரன் தோற்க எழுகடல் சூதன் தாக்கி,
குதர்வடி வேளங்கோட்டு குமரேசா குவலயம் யாவும் போற்ற பழனியில் ஆலங்காட்டில் குறமகள் பாதம் போற்றும் பெருமாளே. குவலயம் யாவும் போற்ற பழனியில் ஆலங்காட்டில் குறமகள் பாதம் போற்றும் பெருமாளே. படிமிசை போவென்றோட்டி அடிமையை நீ வஞ்சேத்தி பரகதி தானும் காட்டி அருள்வாயே. பரகதி தானும் காட்டி அருள்வாயே. குலமகள் யாவும் போற்றும் பழனியில் பழனையில் ஆலங்காட்டில் குறமகள் பாதம் போற்றும் பெருமாளே. பரகதி தானும் காட்டி அருள்வாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.